ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A train 250 meter passes a railway platform 200 meter long in 45 seconds with a uniform speed. What is the time taken by the train to pass a man cycling in the direction of the train at a speed of 6 km per hour? என்ன சொல்லியிருக்காங்க? 250 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 200 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே பிளாட்பாரத்தை 45 வினாடிகளில் சீரான வேகத்தில் கடந்து செல்கிறது. 6 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் ரயிலின் திசையில் சைக்கிள் ஓட்டும் ஒரு மனிதனை கடக்க ரயில் எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 மீட்டர். இது வந்து அந்த பிளாட்ஃபார்மை பாத்தீங்க அப்படின்னா 45 செகண்ட்ல கடந்து போகுது. பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மீட்டர். ஓகே, ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு சொல்லலாமா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? டைம் வந்து எவ்வளவு? 45 வினாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த், இதுதான் டிஸ்டன்ஸ். அப்ப 250 பிளஸ் 200 எத்தனை? 450 டிவைடட் பை டைம். டைம் எவ்வளவு செகண்ட்ல போகுது? 45 வினாடிகள்ல. அப்போ டிவைடட் பை 45 போட்டா நமக்கு யாரோட ஸ்பீடு கிடைச்சிரும்? ட்ரெயினோட ஸ்பீடு வந்து கிடைச்சிரும். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு? 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ட்ரெயின் ஒரு ஒரு பர்சன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ ஒரு பர்சன் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. இவரோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர் பெர் அவர். இதுதான் இவரோட ஸ்பீடு. ஓகேவா? சோ இவர் என்ன திசையில? ரயிலின் திசையில். ஓகேவா? அப்ப ரெண்டு பேருமே என்ன டைரக்ஷன்ல போறாங்க? சேம் டைரக்ஷன்ல போறாங்க. அப்ப இந்த சைக்கிள்ல போற ஆளை இந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது? கடந்து போகுது. அது கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அப்படிதானே? சோ இந்த இடத்துல ட்ரெயின் இருக்கு. ஓகேவா? ஒரு ட்ரெயின் ஒரு பர்சனை கடந்து போகுது, ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை கடந்து போகுதுன்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? பிளாட்ஃபார்மை கடக்கும் போது டிஸ்டன்ஸ்ங்கிறது ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த். இப்போ ட்ரெயின் யாரை கடந்து போகுது? ஒரு பர்சனை கடந்து போகுது. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். சோ ட்ரெயினோட லென்த் என்ன? கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ட்ரெயினோட லென்த் 250 மீட்டர்னு. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 250 டிவைடட் பை ஸ்பீடு. இங்க ஸ்பீடுங்கும் போது ரெண்டு பேரோட ஸ்பீடு வரும். ஒண்ணு வந்து யாரோட ஸ்பீடுன்னா ட்ரெயினோட ஸ்பீடு 10 மீட்டர் பெர் செகண்ட். இன்னொன்னு வந்து யாரு? அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு இல்லையா, அவரோட ஸ்பீடு. சைக்கிளோட ஸ்பீடு வந்து எவ்வளவு? 6 கிலோமீட்டர் பெர் அவர். இப்போ நாம என்ன பண்ணணும்? இங்க வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு, இங்க கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு. இந்த ரெண்டு ஸ்பீடையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்பீடா கொண்டு வரும். என்ன பண்ணிக்கலாம்? இந்த கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கலாமா? அப்ப நாம என்ன பண்ணணும்? இதை 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சோ 5/18 மல்டிப்ளை பண்ணா ஒரு 6 6 3 6 18. அப்ப 5/3 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப ட்ரெயினோட ஸ்பீடு 10 மீட்டர் பெர் செகண்ட். அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு இல்லையா, அந்த சைக்கிளோட ஸ்பீடு 5/3 மீட்டர் பெர் செகண்ட். சோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணா என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வரணும். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்னது? ஒரு பர்சனும் ஒரு ட்ரெயினும் இன்னொரு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். இதே சேம் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ட்ரெயினும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, சைக்கிளும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? ட்ரெயினோட ஸ்பீடு மைனஸ் பர்சனோட ஸ்பீடு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 10 மைனஸ் 5/3 கிடைக்குமா? ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30 மைனஸ் 5 25. ஸோ 25/3 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்ப இந்த ஸ்பீடு இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 25/3 போட்டுடலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 250/1 ஒரு பிராக்ஷனு கீழே இன்னொரு பிராக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு பிராக்ஷன் அப்படியே எழுதிட்டு கீழே இருக்க பிராக்ஷனை தலைகீழ போடணும். ஸோ 3/25. ஸோ 25 கட் ஆகிரும். ஸோ 10 டைம்ஸ் போகும். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 13 கிடைக்கும். அப்ப எவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த பர்சனை அந்த ட்ரெயின் வந்து கடந்து போகும்? 30 செகண்ட்ஸ்ல. ஸோ 30ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கான்செப்ட் வச்சு ட்ரெயினோட லென்த், பிளாட்ஃபார்மோட லென்த், இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிச்சோம். இந்த ட்ரெயினோட ஸ்பீடையும் அந்த சைக்கிள்ல போறாரு இல்லையா அவரோட ஸ்பீடையும் நம்ம மெர்ஜ் பண்ணி என்ன கொண்டு வந்துட்டோம்? நாம வந்து டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ டைம் வந்து 30 செகண்ட். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியணும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் இருக்குன்னா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து போனா
அங்க வந்து டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கடந்து போனா அங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ஒரு 2 ட்ரெயின் சேம் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா அங்க வந்து ஸ்பீடு யாரு? ரெண்டுமே ஆப்போசிட்ல போகுது அப்படின்னா ஸ்பீடு யாருங்கிற எல்லாமே டீடைலா தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை நல்லா பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரத்னேஷ் purchased a bike for rupees 64,000 and sold it for rupees 60,000. What is the percentage faced by ரத்னேஷ்? என்ன சொல்லியிருக்காங்க? The percentage loss faced by ரத்னேஷ். ரத்னேஷ் ஒரு மிதிவண்டியை 64,000க்கு விற்பனை செய்து ரத்னேஷ் எதிர்கொண்ட சதவீத இழப்பு என்ன? அதாவது என்னன்னா 64,000 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? சோ 64,000 ரூபாய்க்கு வாங்கி 60,000 ரூபாய்க்கு வித்தா ரத்னேஷோட சதவீத இழப்பு, அதாவது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பொருளோட விலை என்ன? உண்மையான விலை என்னன்னா 64,000 ரூபாய். அதை வித்த விலை எவ்வளவு? 60,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ லாபமா நஷ்டமா? நஷ்டம் தான். சோ நஷ்டம் எவ்வளவு? உங்களுக்கு 64,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 60,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா நஷ்டம் எவ்வளவு? 4,000 ரூபாய் நஷ்டமா இருக்கும். ஓகேவா? எனக்கு நஷ்டம் என்னன்னு கேட்கல, நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ நஷ்டம் எவ்வளவு? 4,000 ரூபாய். அதை மேல போடுங்க. கீழே எதை போடணும்? காஸ்ட் பிரைஸ். சோ 64,000 கீழே போட்டாச்சு. சோ பெர்சன்டேஜா, அதனால இன்ட்டு 100 போட்டாச்சு. ஓகே. சோ இந்த 2 0 கட் ஆகிரும். ஒரு நாள் 4, 16 நாள் 64. சோ 4 நாள் 16, 25 நாள் 100. இதை இன்னும் கட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நாள் 4, 6 நாள் 24, 6.25% கிடைக்குமா? சோ 6.25%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? சோ நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நஷ்டம் 4,000 ரூபாய். சோ நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வந்துச்சு? 6.25% வந்துச்சு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Area of a rectangular sheet of paper is 208 cm square and its perimeter is 58 cm. What will be its length and breadth? ஒரு காகித செவ்வகத்தாளின் பரப்பளவு 208 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதோட பரப்பளவு. அப்ப அது என்ன இதுல இருக்கு? செவ்வக வடிவத்துல இருக்கு. சோ L into B எவ்வளவு? 208. அதன் சுற்றளவு 58 சென்டிமீட்டர். ஓகேவா? அதோட சுற்றளவுங்கிறது என்னது? செவ்வகத்தோட சுற்றளவு. ஏன்னா அந்த பேப்பர் வந்து செவ்வக வடிவத்துல தான் இருக்கு. அப்ப 2 into L plus B வந்து எவ்வளவு? 58. அதன் நீளம் மற்றும் அகலம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதை எப்படி நாம சால்வ் பண்ணலாம்? என்ன இருக்கு? 2 into L plus B equal to 58. இதுல இருந்து L plus B equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 29 கிடைக்கும். ஓகே. சோ நமக்கு என்ன வேணும்? L ஓட வேல்யூவும் B ஓட வேல்யூ தான் வேணும். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா L into B equal to 208, L plus B equal to 29. இதுக்கு அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண வேண்டாம். நீங்க ஆப்ஷன்ல இருந்தே செக் பண்ணலாம். நீளத்தையும் அகலத்தையும் ஆட் பண்ணா 29 வரணும். இங்க நீளம் எவ்வளவு? 14, அகலம் எவ்வளவு? 14. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? 29. இங்க ஆட் பண்ணா 29 வருது, 28 தானே வருது. சோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்க. 6 3 9, 1 1 2. நீளத்தையும் அகலத்தையும் ஆட் பண்ணா 29 வரணும். சோ இதுல வருது. இந்த ஆப்ஷனா இருக்கலாம். ஓகே. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க. இதுலயும் ஆட் பண்ணா அதே 29 தான் வருது. மேபி இதுவும் இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன்லயும் பாருங்க 29, மேபி இதுவும் இருக்கலாம். அப்ப இந்த கண்டிஷன் வச்சு ஒரு ஆப்ஷனை நாம எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கண்டிஷன் வச்சு நீங்க செக் பண்ணணும். நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணா 208 வரணும். ஓகே. சோ இங்க நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க. இங்க 8 இருக்கா? சோ இங்க யூனிட் டிஜிட் என்ன? 15 into 14, 5 4 20, 0. 0ல முடியும் யூனிட் டிஜிட். ஆனா L into B மல்டிப்ளை பண்ணா 8ல முடியணும். அதை வச்சே இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் எலிமினேட் பண்ணிடலாமா? இப்ப இந்த ஆப்ஷன் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். எக்ஸாம்ல ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ஆர் ஒரு 5 செகண்டுக்குள்ள நாம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? இந்த கண்டிஷன் வச்சு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணோம். இந்த கண்டிஷன் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது இங்க எப்படி யூனிட் 0 தான் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 16 into 13, 6 3 8, 9 1 10. சோ 208 வந்துருச்சா? அப்ப நம்ம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இதை உட்கார்ந்து நம்ம பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா L into B வந்து 208. அப்ப L ஓட வேல்யூ 208 by B ன்னு கண்டுபிடிச்சு இதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலா ஆன்சர் வந்து 16 13 கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாவது ஆகிரும். சோ அப்படி கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆப்ஷன் மெத்தட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காவே ஆன்சர் வந்துடும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. A bag contains rupees 550 in the form of 50 paise, 25 paise, 20 paise coins in the ratio 2:3:5. The difference between the amounts that are contributed by the 50 paise and 20 paise coins is. Okay, என்ன சொல்லிருக்காங்கன்னு புரியுதா? ஒரு பையில 2:3:5 என்ற விகிதத்தில் 50 பைசா, 25
இந்த கொஸ்டின்ல பாருங்க a bag contains rupees 550 in the form of 50 paise 25 paise 20 paise coins in the ratio 2:3:5. The difference between amounts that are contributed by the 50 paise and 20 paise coins is என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பையில வந்து 50 பைசா 25 பைசா 20 பைசா நாணயங்கள் வந்து 2:3:5ங்கிற விகிதத்துல வந்து இருக்கு. அதோட டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 550 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 50 பைசா 20 பைசா நாணயங்களோட இது இருக்கு இல்லையா, தொகைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ பையில என்ன ரேஷியோல இருக்கு, 2:3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. இதுல 50 பைசா எத்தனை பங்கு இருக்கு, 2 பங்கு இருக்கு. 25 பைசா எத்தனை பங்கு இருக்கு, 3 பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் 20 பைசா எத்தனை பங்கு இருக்கு, 5 பங்கு இருக்கு. ஓகேவா, சோ 50 பைசா 2 பங்கு இருக்கு, 25 பைசா 3 பங்கு இருக்கு, 20 பைசா 5 பங்கு இருக்கு. டோட்டலா எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து எவ்வளவு ரூபாய் இருக்கு, 550 ரூபாய் இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த 550 ரூபாங்கிறது எத்தனை பார்ட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இந்த 50 பைசா எத்தனை பங்கு இருக்கு, 2 பங்கு இருக்கா. அப்ப எத்தனை 50 பைசா காயின் இருக்கும்னா 2 × 50 பார்ட். ஓகேவா, சோ பிளஸ் 3 × 25 பிளஸ் 5 × 20. ஓகேவா, சோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மொத்தமா அந்த பைக்குள்ள இருக்கக்கூடிய 550 ரூபாய் எவ்வளவு பங்குக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 100, 25 3 75, 5 × 20 100ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்ப இது எவ்வளவு பங்கு இருக்கும், 100 பங்கு இருக்கும். இது எவ்வளவு இருக்கு, 100 பார்ட் இருக்கு. அப்ப டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 275 பங்கு இருக்கும். 275 பார்ட் வரும். ஓகேவா, சோ 275 பார்ட்ங்கிறது எதுல நான் சொல்றேன், பைசாவுல சொல்றேன். ஓகேவா, சோ 50 பைசாங்கிறது 100 பங்கு, இது 75 பங்கு, இது 100 பங்கு இருக்கு. அப்ப 275 பார்ட்ங்கிறது பைசால இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கிறது என்னது, ரூபாயில இருக்கு. அப்ப இந்த ரூபாய பைசாவா மாத்தணும். ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா, 100 பைசா. ஓகே, அப்போ இங்க 550 ரூபா இருக்கு. அப்ப எத்தனை பைசா வரும், 550 × 100ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 550 × 100 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 275 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா. இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. சோ 1 பார்ட் ஈக்குவல் டு 550 × 100 டிவைடட் பை 275. ஓகே, சோ கட் பண்ணலாமா, கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 5ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாமா, 5 5 25 5 5 25, சோ 110 இருக்கும். திருப்பி 11ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாம், இல்லைன்னா 2 டைம்ஸ் கட் பண்ணிடலாம். ஒரு 55 55 2 டைம்ஸ் போட்டா 110 கிடைச்சிரும். அப்போ 1 பார்ட்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு வருது, 200ன்னு கிடைக்கும். 1 பார்ட்ங்கிறது எவ்வளவு கிடைச்சிருது, 200ன்னு கிடைச்சிருது. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா 50 பைசா நாணயங்கள் எவ்வளவு ரூபாய் இருக்கு, 20 பைசா நாணயங்கள் எல்லாம் எவ்வளவு ரூபாய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுக்கணும். ஓகேவா, சோ இப்போ 50 பைசா நாணயங்கள்ங்கிறது உங்களுக்கு எத்தனை பார்ட் இருக்கு, 100 பார்ட் இருக்கு. 50 பைசா நாணயங்கள்ங்கிறது எத்தனை பங்கு இருக்கு, 100 பைசா. அதாவது அந்த ரேஷியோவையும் பைசாவையும் மல்டிப்ளை பண்ணி இவ்வளவு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேவா, அப்போ 1 பார்ட் 200னா 100 பார்ட் என்ன வரும், 100 பார்ட் என்ன வரும், 200 × 100, சோ 20,000 பைசா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 20 பைசா இருக்கு இல்லையா, அது எத்தனை பங்கு இருக்கு, 100 பங்கு இருக்கு. ஓகேவா, சோ இது எல்லாம் பைசாவா கன்வெர்ட் பண்ணியாச்சு நம்ம. இது வந்து நார்மலா ரேஷியோ தனியா, பைசாவோட ரேஷியோ, பைசா தனியா இருந்துச்சு. ரேஷியோவையும் பைசாவையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஃபுல்லாவே நம்ம எதுல கொண்டு வந்துட்டோம், இந்த ரேஷியோவை பைசால கொண்டு வந்துட்டோம். இப்போ 50 பைசா பாத்தீங்கன்னா 100 பங்கு இருக்கு. ஒரு பங்கு 200னா 100 பங்கு என்ன வரும், 100 × 200 20,000. அதே மாதிரி 20 பைசா பாத்தீங்கன்னா 100 பங்கு இருக்கு. அப்ப எவ்வளவு ரூபாய் இருக்கும், ஒரு பார்ட் 200னா 100 பார்ட் என்ன வரும், 20,000 பைசான்னு கிடைக்கும். ஓகேவா, சோ 20,000 பைசான்னு சொல்லலாம். இல்லைன்னா இத ரூபாயில எப்படி சொல்லலாம், ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. ஓகேவா, அப்ப 20,000 பைசான்னு சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா 20,000 டிவைடட் பை 100ன்னு போட்டு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லலாமா. அப்ப இதுல இருக்கிறதும் 200 ரூபாய் தான், இதுல இருக்கிறதும் 200 ரூபாய் தான். ஓகேவா, அப்போ உங்களுக்கு 50 பைசா காயின் எல்லாத்தையும் எண்ணி பாத்தீங்க, ஒண்ணா எண்ணி பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி 20 பைசா காயினையும் ஒண்ணா நீங்க எண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அதுவும் எவ்வளவு இருக்கு, 200 ரூபாய் தான் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன வரும், 200 - 200 0. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 0. ஓகேவா, சோ இதை இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி தான் 0ன்னு சொல்லணுமா, இல்ல, ரொம்ப சிம்பிளாவே இதோட ஆன்சர் வந்து 0ன்னு சொல்லிடலாம். எப்படின்னு பாருங்க. இப்ப வந்து ஜஸ்ட் மேல இருக்கிறது ரேஷியோ.
கீழே இருக்கிறது பைசா. ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணி நாம என்ன கொண்டு வந்துட்டோம், பைசால அதோட ரேஷியோ கொண்டு வந்துட்டோம். 50 பைசாங்கிறது 100ங்கிற ரேஷியோல இருக்கு. 25 பைசாங்கிறது 75 பார்ட் இருக்கு. இது வந்து எவ்வளவு இருக்கு, 100 பார்ட் இருக்கு ரூபாயில, அதாவது பைசால கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அப்ப 50 பைசாவும் 100 பங்கு தான் இருக்கு, இந்த 20 பைசாவும் 100 பங்கு தான் இருக்கு. அப்ப டைரக்டா ரேஷியோல நாம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இவ்வளவு தூரம் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. சில சம்ல எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, 50 பைசா காயின்ல எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 50 பைசா காயின்ல எவ்வளவு ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்கு. 20 பைசா காயின்ல எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நாம இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ண வேண்டியதா. இங்க ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ரேஷியோலே டிஃபரன்ஸ் எடுத்துடலாமா? அப்ப 100 மைனஸ் 100 என்ன வரும், 0. டைரக்டா இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 50 பைசாவையும் இந்த 20 பைசாவையும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 0 தான் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, இப்ப 25 பைசால எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 1 பார்ட் என்ன 200. இது எவ்வளவு பார்ட், 75 பார்ட். அப்ப 75 இன்டு 200 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு என்ன வரும், 150. அது கூட ஒரு 2 0. ஓகேவா? அப்போ 15,000 பைசாக்கள் இருக்கு. 15,000 பைசாவை ரூபாவை மாத்தனா என்ன பண்ணலாம், 100ஆல டிவைட் பண்ணணும். அப்ப எவ்வளவு ரூபாய் இருக்கு, 150 ரூபாய் இருக்கு. அப்போ நீங்க அந்த 25 பைசா எல்லாத்தையும் ஒண்ணா எண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் இருக்கும், 150 ரூபாய் இருக்கும். ஓகேவா? சோ இது பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். காயின்ஸ் வச்சு பெர்சன்டேஜ் கிளாஸ்லயும் சரி, ரேஷியோ கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த காயின்ஸை வச்சு கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இப்படியும் கேட்கலாம். இல்ல இதுல இருக்கக்கூடிய 50 பைசா காயினை என்ன எவ்வளவு ரூபாய் இருக்கும், 25 பைசா காயினை எண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் இருக்கும், அதே மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா 20 பைசா காயினை எண்ணீங்கன்னா எவ்வளவு ரூபாய் இருக்கும். இப்ப 25 பைசா காயினை எண்ணுனீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வருது, 15,000 பைசாக்கள் வருது. அத ரூபாயில என்ன சொல்லலாம், 100ஆல டிவைட் பண்ணி 150 ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த 50 பைசா காயின் எவ்வளவு ரூபாய் இருந்துச்சு, 100 ரூபாய் இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி சாரி 50 பைசா காயின் எவ்வளவு இருந்துச்சு, 200 ரூபாய் இருந்துச்சு. 1 பார்ட் 200, 100 பங்கு இருந்துச்சா. சோ 100 இன்டு 200ன்னு போடும்போது 20,000 பைசான்னு வந்துச்சு. அதை ரூபாயா கன்வெர்ட் பண்ணும்போது 200. 20 ரூபாயும் அதே தான் வந்துச்சு, 20 பைசாவும் அதே தான் வந்துச்சு. இப்ப ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 550 ரூபாய் கரெக்டா வரும். ஓகே, கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது எல்லாமே கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு பேசிக்கே தெரியாது மேம் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுலதான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் எப்படி அந்த ரேஷியோவையும் அந்த பைசாவையும் மெர்ஜ் பண்றது, எப்படி அதை வந்து ரூபாயா கன்வெர்ட் பண்றது எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இப்ப இதுல கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, if the height of a cylinder is 11 centimeter and the curved surface area is 968 centimeter square, then the radius of the cylinder. ஒரு உருளையோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 சென்டிமீட்டர், அதோட வலைபரப்பு பாத்தீங்க அப்படின்னா 968 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு உருளை இருக்குன்னா அந்த உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 2πRH. 2πRH எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 968க்கு ஈக்குவலா இருக்கும். உருளையோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அப்படிதானே? இப்போ நமக்கு என்ன வேணும், ஆரம் தான் வேணும், ஹைட் தெரியும், 2πRH ஓட வேல்யூவும் தெரியும், உருளையோட வலைபரப்பும் தெரியும். அப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், ஆர் இன்ட்டு ஹைட் வந்து 11 ஈக்குவல் டு 968. ஓகே, சோ இப்ப கட் பண்ணலாமா, ஒரு 11 11, 8 11 88. சோ திருப்பியும் கட் ஆகும், 8 11 88. திருப்பி என்ன பண்ணலாம், இந்த இதையும் கட் பண்ணி சோ 2ன்னு போட்டுடலாமா, ஏன்னா 22 இன்ட்டு 2 44, 44ஐயும் 88 கட் பண்ணா 2 டைம்ஸ் போகும். அப்ப ஆர் ஈக்குவல் டு இந்த 7 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப 2 இன்ட்டு 7 என்ன வரும், 14 சென்டிமீட்டர். அப்ப அந்த உருளையோட ஆரம் எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. சோ மென்சுரேஷன் டாபிக்ல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அப்படிதானே? சோ மென்சுரேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டா பிரிச்சு படிக்கணும், 2D தனியா 3D தனியா படிக்கணும். 2Dல உள்ள ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கரெக்டா படிச்சுக்கணும். அதே மாதிரி 3Dல உள்ள ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, மது sold a watch at a profit of 12%. Had she sold it for 28.80 more, she would have gained 18.4%. What was the cost price of the watch? மது ஒரு கடிகாரத்தை 12% லாபத்தில் விற்கிறார். அவர் அதை 28.80க்கு அதிகமாக விற்றிருந்தால் அவருக்கு 18.4% லாபம் கிடைத்திருக்கும். கடிகாரத்தின் அடக்க விலை என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதே கொஸ்டினை நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் இதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். மதுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஓகேவா? ஒரு வாட்சோட உண்மையான விலை எவ்வளவுன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ அத 12% லாபத்துல விக்கிறா. எவ்வளவு ரூபாயில விக்கிறா? 12% லாபத்துல விக்கிறா. இப்போ இதே வாட்ச பாத்தீங்க அப்படின்னா ஒரு 28 ரூபாய் 80 பைசா அதிகமா விக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ 28 ரூபாய் 80 பைசா அதிகமா விக்கிறா அப்படின்னா அவளுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்னா 18.4% வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கடிகாரத்தோட உண்மையான விலை என்னன்னு கேக்குறாங்க. தெளிவா புரியுதா? அதாவது அப்ப அந்த 28.80 பைசாங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஒரு வாட்ச் இருக்கு, அத 12% லாபத்துல விக்கிறா. சப்போஸ் அவ அது கூட ஒரு 28 ரூபாய் 80 பைசா எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறா அப்படின்னா அவளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னா 18.4%. அப்ப இந்த 28 ரூபாய் 80 பைசாங்கிறது யாரு? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமா? இந்த 12%க்கும் இந்த 18.4%க்கும் இடையில இருக்க வித்தியாசம் தான் என்னவா இருக்கும்? இந்த 28 ரூபாய் 80 பைசா. ஓகே, அதாவது 12% லாபம்னா என்ன பண்ணுவோம்? 100 கூட ஆட் பண்ணுவோம். அப்போ 112 இன்டு எக்ஸ் இவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறா, ஓகேவா? சோ இவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறா. இப்போ அதே பொருளை தான் என்ன பண்றா? 18.4%க்கு விக்கிறா. இந்த 112 பிளஸ் எக்ஸ் கூட ஒரு 28 ரூபாய் 80 பைசா எக்ஸ்ட்ரா வச்சு வித்தா அப்படின்னா அவளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 18.4%, அதாவது 118.4 rupees, ஓகேவா? சோ இந்த மாதிரி தானே லாபம்னா 100 கூட ஆட் பண்ணுவோம். அப்ப இவ்வளவு கிடைக்குது. அப்ப இந்த 28 ரூபாய் 80 பைசாங்கிறது யாரு? இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க அமௌண்ட். அதாவது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கிறது புரிஞ்சிருச்சா? சோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் எழுதி காட்டியிருக்கேன். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணதுமே நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12% லாபத்துல விக்கா. அதே அவளுக்கு 18.4% லாபம் கிடைக்கி. என்ன காரணம்? அந்த விலையில இருந்து ஒரு 28 ரூபாய் 80 பைசா அதிகமா வித்தா 18.4% லாபம் கிடைக்கும். அப்ப இந்த 28.8 எதுக்கு ஈக்குவல்? 18.4 மைனஸ் 12%க்கு ஈக்குவல். புரிஞ்சிருச்சா? சோ அதுக்காக தான் நான் அந்த இதை எழுதி காட்டினேன். நல்லா புரியுதா? நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 12% லாபம், அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 28 ரூபாய் 80 பைசா வச்சு விக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 18.4%. அப்ப இந்த 28 ரூபாய் 80 பைசாங்கிறது யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4.4, சாரி 8ல 2 போனா 6, 6.4% கிடைக்கும். அப்ப இந்த 28 ரூபாய் 80 பைசாங்கிறது யாரு? 6.4% தான் 28 ரூபாய் 80 பைசா. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலைங்கிறது நமக்கு யாரு? எப்பவுமே காஸ்ட் பிரைஸ்ங்கிறது யாரு? 100% சொல்லுவோம், ஓகேவா? எவ்வளவு சொல்லுவோம்? 100% சொல்லுவோம். அப்ப 6.4% தான் 28.80 இருந்தா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28.8 இன்டு 100 டிவைடட் பை 6.4. இங்க 6.4 இன்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த 6.4 கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, சோ இதை பார்த்தா யூனிட் டிஜிட் வச்சு ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா? இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, எடுத்து விட்டுலாம். சோ இப்ப 4 வைப்பாட்ல கட் பண்ணலாம். 4 வைப்பாட்ல கட் பண்ணா என்ன வரும்? 16 4 64. சோ இங்க என்ன வரும்? 72 கிடைக்கும். அடுத்து திருப்பி என்ன வரும்? 2 8 16, 9 8 72, 4 2 52 100. அப்ப அந்த வாட்சோட உண்மையான விலை எவ்வளவு? 9 இன்டு 50, 450 ரூபாய். இந்த வாட்சோட உண்மையான விலை எவ்வளவு? 450 ரூபாய். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எக்ஸாம்ல ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1699. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருவோம், ஓகேவா? சோ இந்த ஆஃபர் எதுவரை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 31, அதாவது டுமாரோ நைட்டு 12 o'clock இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும், ஓகேவா? சோ இது வரைக்குமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1699 தான் இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் 1ல இருந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கோர்ஸோட ஃபீஸ்ல வந்து கொண்டு வர போறோம். ஸோ ஆகஸ்ட் 1ல இருந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2000
2500 மேலேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு நைட்டு, அதாவது ஜூலை 31 நைட்டு 12 o'clock நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, இதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்காக அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுங்கிறது எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்லேயே கொடுத்துருப்போம். அதாவது 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். மேத்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு 1699 தான். ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து வெறும் 1699 தான். அதே மாதிரி வேலிடிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஆப்ல போய் நீங்க டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. நீங்க மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் டீம்ல இருந்து உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ண 2 to 3 hours உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஜூலை 31. ஸோ நாளைக்கு அதுக்கு அடுத்து ஆகஸ்ட் 1 இருந்து பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஒரு 1599 இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு. ஸோ அந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த டைம் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. 1699க்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் 1 கோர்ஸோட ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா வேலிடிட்டி வந்து என்னவாகிரும்னா 6 months வேலிடிட்டி, 1 year வேலிடிட்டின்னு அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர்ல இந்த வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நாளைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா ஸோ அவங்க டீம்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அவங்க வந்து ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிருங்க. எல்லாமே இதுல கவர் பண்ணிடுவோம். இதுல கிளாஸஸ், டெஸ்ட், ரேங்க், மார்க், லைவ் கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்ல தான் நடக்கும். எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ரயில்வேனா மேத்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் கவர் ஆகிருக்கும். எஸ்எஸ்சினா இது கூட இங்கிலீஷ், அந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே கவர் ஆகும். ஓகே, நீங்க ஒரு 0 லெவல்ல இருக்கீங்க, ஒரு பிகினரா உள்ள வரீங்கனாலும் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிட்டு தான் நீங்க வந்து வெளியே போவீங்க. அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஸோ 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? ஒரே ஒரு கோர்ஸ் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பெஸ்டா கொடுத்திருப்போம். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம ஆப்பை பாத்தீங்கன்னா நீங்க iOS வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல வெப்சைட்லனாலும் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பாத்துக்கலாம். உங்களுக்கு 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் டீச்சிங் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். ஓகே, நீங்க பாஸ் பண்றதுக்கு உங்க கையில ஒரு மொபைல் போன் மட்டும் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். உங்க வீட்ல உட்கார்ந்தே உங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேம் எனக்கு ஆன்லைன்ல கிளாஸஸ் இருக்கிறது தெரியாது, இல்லைன்னா நான் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப்லைன்ல பே பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியான வேலிடிட்டி தான் கொடுத்தாங்க. 3 months வேலிடிட்டியில ஒரு கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணேன், வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, நான் எதுவுமே அதுல இருந்து எதுவுமே கத்துக்கிடல. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அதே மாதிரி யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க.